வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டர் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஒன்று சொல்ல விட்டாச்சு, இன்டகிரேட்டர் அப்படின்றது லோ பாஸ் ஃபில்டராக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸ் கிளாஸில் இன்டகிரேட்டர் பார்த்துருப்போம். அது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டராக ஒர்க் ஆகும். டிஃப்ரென்ஷியேட்டர் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டர். ஹை பாஸ் ஃபில்டர் ஓகேங்களா, இந்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் எழுதி போகிறேன். டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்றது ஹை பாஸ் ஃபில்டர், இன்டகிரேட்டர் அப்படின்றது லோ பாஸ் ஃபில்டர். ஓகேங்களா, இந்த கிளாஸு கன்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்டகிரேட்டட் டயக்ராம் வரையணும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இன்டகிரேட்டட் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் டிஃப்ரென்ஷியேட்டர் வரைய போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டருக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல என்ன பண்ணிக்கோம், முக்கோணம் போட்டுட்டோம். இந்த இடத்துல ப்ளஸ் விசிசி நான் நிறையா போட்டிருக்கேன், இந்நேரம் உங்களுக்கே மனப்பாடமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணிக்குவோம், இந்த இடத்துல 2 3 4 7 6 ஓகேங்களா. இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இதானே காமனாக நம்ம போடுறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்டகிரேட்டருக்கு ஃபீட்பேக்கில் கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஃபீட்பேக்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருப்போம். இங்கே வந்து ரெசிஸ்டரை போடணும். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா RF. இன்புட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் போடணும். இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இது வந்து Vin. இங்கே தான் என்ன பண்ணுவோம் Vin. இதுதான் என்னது டிஃப்ரென்ஷியேட்டர். இதுதான் என்னது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டர். இதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா Vout is equal to மைனஸ், நோட் பண்ணிக்கோங்க, மைனஸ் Vout is equal to மைனஸ் ஆஃப் dVi divided by dt. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் கேட்போம். ஓகேங்களா, அதில் சம்மும் இருக்கும் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இது அதோட ஃபார்முலா, இது வந்து அதோட ஃபார்முலா. இப்போ நடத்துறது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டரோட டயக்ராம். இதான் என்னது டிஃப்ரென்ஷியேட்டரோட டயக்ராம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட்டு கொடுப்பேன், அவுட்புட் பார்ப்பேன். ஸோ இன்புட் நான் என்ன கொடுக்க போகிறேன், அவுட்புட் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இன்புட் என்ன கொடுக்க போகிறோம், அவுட்புட் என்ன கொடுக்க போகிறோன்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியேட்டரை பொறுத்தவரை ஸ்கொயர் வேவும் ரெக்டாங்கிள் வேவும் இது மாதிரி இப்போ வரைஞ்சி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் வேவும் ரெக்டாங்கிள் வேவும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஸ்பைக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஸ்பைக்கு. அதுக்கப்புறமே இம்பல்ஸ் கிடைக்கும். ஸ்பைக் ஆர் இம்பல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னது, இது வந்து நார்மலா ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தோம் அப்படின்னா, ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ட்ரையாங்கிள் கொடுத்தனா ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா இன்வெர்ட்டர், நோட் பண்ணிக்கோங்க, இன்வெர்ட்டட் கொசைன் வேவ் கிடைக்கும். இன்வெர்ட்டட் கொசைன் வேவ், அங்க வெறும் கொசைன் வேவ், இங்க இன்வெர்ட்டட் கொசைன் வேவ். நான்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டகிரேட்டருக்கு நான் சைன் வேவ் கொடுத்தனா கொசைன் கிடைக்கும், இங்க இன்வெர்ட்டட் கொசைன் வேவ் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு டிசி ஆர் ஸ்டெப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது இந்த இது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்றது ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர்.
டயக்ராம் வெரி 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 சிம்பிள். டயக்ராம் வெரி 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 சிம்பிள். இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு, அடுத்தது வி இன்னு மைனஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு தான் நான் ஃபீட்பேக் போடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபீட்பேக் போடுறோம். இது அவுட்புட்டு, இது இன்புட், அவ்வளோதான். இதுதான் என்னது வோல்டேஜ் ஃபாலோவர். இதுதான் என்னது வோல்டேஜ் ஃபாலோவர். எனக்கு அவுட்புட் வி அவுட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, வி இன் என்ன கொடுக்குறோனோ அதுதான் கிடைக்கும். வி அவுட் என்ன கிடைக்கும்னா, வி இன்ல என்ன கொடுக்குறோனோ அதுதான் கிடைக்கும். இதான் என்னது வோல்டேஜ் ஃபாலோவர். இதுதான் என்னது வோல்டேஜ் ஃபாலோவர். வோல்டேஜ் ஃபாலோவரை பொறுத்த வரையும் வி இன் என்ன கொடுக்கணும், அதான் வி அவுட்டாக கிடைக்கும். இது வழக்கம் போல பின் நம்பர் மறுபடியும் நான் எழுதுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போதான் மறுபடியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசிசி பின் நம்பர் தான் கேட்பாங்க. மைனஸ் விசிசி இது வந்து 6வது பின்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். 6வது பின்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இது வோல்டேஜ் ஃபாலோவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ப்ரிசிஷன் ஆப்பம். நெக்ஸ்ட் என்ன பண்ண, ப்ரிசிஷன் ஆப்பம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிசிஷன் ஆப்பம். ப்ரிசிஷன் ஆப்பம் ஆர் ரெக்டிஃபையர். ப்ரிசிஷன் ஆப்பம் ஆர் ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர்னா உங்களுக்கு தெரியும், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் வேவ் ரெக்டிஃபையர். ஆப்பம் யூஸ் பண்ணியும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்டிஃபையரை தயாரிக்க முடியும். ஆப்பம் யூஸ் பண்ணியுமே ரெக்டிஃபையர் தயாரிக்க முடியும். அந்த டயக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு மோஸ்ட்லி புதுசாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, இது உங்களோட ஆப்பம். இது வழக்கமாக இருக்கிற ஆப்பம். இந்த ஆப்பம்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்புட் எடுத்துரும், ப்ளஸ்லேருந்து எடுக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்லேருந்து வி இன்னு, அடுத்து என்ன பண்ண போகிறேன், நெகட்டிவ்லேருந்து எடுத்து அதை அப்படியே ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்குறேன். அப்படி நான் என்ன பண்ணுறேன், ஃபீட்பேக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டயோடை போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டயோடை போட்டு எடுத்துக்கிறோம். இந்த தான் RL V அவுட்டு, RL V அவுட்டு. இது வழக்கம் போல் VCC இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இதெல்லாம் போட்டுக்கணும். ஓகேங்களா? 6 4 7. இப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரே ஒரு டயோடு நான் போட்டிருக்கேன். இது ப்ரிசிஷன் ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதான இன்புட்டு, இதுதான் உங்களோட இன்புட். அப்படின்னா அவுட்புட்டு இது ஹாஃப் வேவ் கிடைக்கும். இந்த ப்ரிசிஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹாஃப் வேவ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னா ஒரு சைக்கிள் மட்டும் இந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் வழக்கம் போல இங்கிட்ட போயிட்டேன்னாலும் அது கூடிய பாசிட்டிவ் கூறியதுக்கு மட்டும் கிடைக்கும். இது வழக்கமாக என்ன இருக்கும், இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. இது வந்து என்னது, அது இன்புட்டு, இதோட அவுட்புட். ஸோ ப்ரிசிஷனுக்கு இந்த இடத்துல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா சைன் வேவ் கொடுக்க போகிறேன். ஸோ சைன் வேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆஃப் சைக்கிள் கிடைக்கும், ஒரு ஆஃப் சைக்கிள் கிடைக்காது. ஓகேங்களா? இது வந்து டயோடோட பாசிட்டிவ் டெர்மினல், இது டயோடோட நெகட்டிவ் டெர்மினல். இது வந்து லோடு ரெசிஸ்டர். இது என்னது, லோடு ரெசிஸ்டர். அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறோம், நெகட்டிவுக்கும் லோடு ரெசிஸ்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னது உங்களுக்கு ப்ரிசிஷன் ஆப்பம். இது வந்து ப்ரிசிஷன் ஆப்பம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு 3 இது கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டர் கற்றுக் கொடுத்துருக்கேன், வோல்டேஜ் ஃபாலோவர் கற்றுக் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ப்ரிசிஷன் ஆப்பம். ஸோ ப்ரிசிஷன் ஆப்பம் அப்படின்றத நம்ம ரெக்டிஃபையர் சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியேட்டர் அது இன்டகிரேட்டர், டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ரஃபாக உங்களுக்குலாம் தெரியுன்றதுனால ரஃபாக போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். இப்போ இந்த 3 டைட்டிலுக்குரிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில்
அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ஓகேங்களா? எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ண, அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.